ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோஷியல் இஷ்யூஸ் சிவா எழுதின புக்கில் எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஸோ எழுத்தறிவின்மையை குறைக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் 3 பார்ட்ஸாக இருக்குது. தொடக்க கல்வி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி திட்டங்கள், பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி திட்டங்கள், தேர்ட் ஒன் உயர்கல்வி திட்டங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தொடக்க கல்வி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி இது சார்ந்த திட்டங்களை பார்க்கலாம். அதாவது அரசு 6 முதல் 18 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை தமிழக அரசு வழங்குகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்க்கலாம், இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2021 அக்டோபரில் மரக்காணம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முதலியார் குப்பம்ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி, கற்றல் இழப்புகளை ஈடு செய்வது, இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்ப்பது. இதோட அம்சங்கள் என்னென்னு பார்த்தோன்னா COVID-19 பெருந்தொற்று காலத்திற்கு பின் கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் தினமும் 2 மணி நேரம், அதாவது மாலை 5 முதல் 7 மணி வரை மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது. 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் என்ற முறையில் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது. மொத்தம் 2 லட்சம் தன்னார்வலர்கள் இந்த ஸ்கீமில் நியமிக்கப்பட்டுள்ளனர். தன்னார்வலர்களுக்கு தனியாக பயிற்சியும் அளிக்கப்படுது. ஸோ மாத ஊதியம் அவங்களுக்கு 1000 வழங்கப்படுது. இத்திட்டத்தை சீரிய முறையில் வழிநடத்துவதற்காக மாநில, மாவட்டம் மற்றும் பள்ளி ஆகிய 3 அடுக்கு நிலைகளிலும் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இத்திட்டத்தோட முதல் கட்டமாக நவம்பர் 26, 2021 அன்று 12 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அம்மாவட்டங்களில் கிடைக்கப்பெற்ற வரவேற்பின் அடிப்படையில் மீதமுள்ள 26 மாவட்டங்களிலும் ஜனவரி 1, 2022 முதல் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ 2024-25 கல்வியாண்டு முதல் இத்திட்டத்தை ஆரம்ப கல்வியை மட்டும் அளிக்கும் வகையில் குறைக்கப்பட்டு வருகிறது. பின்தங்கிய பகுதிகளில் மட்டும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இது 1 to 8th ஸ்டாண்டர்ட் வரையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ இதை செயல்படுத்தியிருப்பாங்க. ஸோ 2024-25 கல்வியாண்டில் ஆரம்ப கல்வி மட்டும், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இத்திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ சாதனை அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். ஸோ நெக்ஸ்ட்டு திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இது 2025ஆம் ஆண்டிற்குள் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும், அதாவது 8வது வரை பயிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை எண்ணறிவு திறன்களை பெறுவதை உறுதி செய்வது தான் இதோட நோக்கம். 2023-24 கல்வியாண்டில் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ இத்திட்டத்தோட செயல்பாடு என்னன்னு பார்த்தோன்னா ஆசிரியர்களுக்கென தலைமை பண்பு பயிற்சி, கையேடு, கற்றல் உபகரணங்கள் வழங்குதல் இத்திட்டத்தின் முதன்மை செயல்பாடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வானவில் மன்றம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 28, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி, காட்டூர், திருச்சி மாவட்டம். ஸோ இதோட நோக்கம் மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் கணிதம் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது தான் இதோட முக்கிய நோக்கம். மனப்பாடம் செய்வதை தடுத்து செயல்முறை அடிப்படையிலான கல்வியளித்தல். ஸோ வானவில் மன்றம் அப்படின்னா அறிவியல் மற்றும் கணிதம் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது. நெக்ஸ்ட்டு அம்சங்கள் ஸ்டெம் துறை வல்லுநர்களால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஸ்டெம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட துறை வல்லுநர்கள் பள்ளிகளுக்கு சென்று பயிற்சியை அளிக்கின்றனர். ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள 13,210 அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு தகைசால் பள்ளிகள் திட்டம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2022 செப்டம்பர். எந்த இடம்னு பார்த்தோன்னா சென்னையில். இந்த திட்டத்தோட நோக்கம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தான் இந்த தகைசால் பள்ளிகளோட திட்டம். ஸோ அம்சங்கள், இத்திட்டம் டெல்லி மாதிரி பள்ளி திட்டத்தின் அடிப்படையிலானதாகும். ஸோ செயல்பாடுகள், ஸோ இத்திட்டத்தின் மூலம் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் வகுப்பறைகள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், விளையாட்டு பயிற்சிகள், வாசிப்பு இயக்கம், ஆசிரியர்களுக்கு பயிற்சி, கலை, இசை, நாடக பயிற்சி, படைப்பாற்றலை வளர்த்தல், கலையரங்கம். ஸோ இதெல்லாம் இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்துகிறாங்க.
முதற்கட்டமாக 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட அரசு பள்ளிகள் தேர்வு செய்யப்படுகிறது. ஸோ தற்போது தமிழகம் முழுவதும் 28 தகைசால் பள்ளிகள் செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட்டு மாதிரி பள்ளிகள் திட்டம். ஸோ இந்த திட்டம் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் மாதம். இதனுடைய நோக்கம் சிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்சார் துறைகளில் படிப்பதற்கான வாய்ப்பை உறுதி செய்வது தான் மாதிரி பள்ளிகள் திட்டம். ஸோ இந்த திட்டத்தோட அம்சங்கள் உண்டு உறைவிட வசதிகளுடன் மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளது. 2025 15 மாதிரி பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் 38 மாதிரி பள்ளிகள் செயல்படுகிறது. 2000 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். ஸோ 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் தேசிய திறனறிவு தேர்வு, விளையாட்டு, கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் மாதிரி பள்ளிகளில் சேர்க்கப்படுகின்றனர். சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் ஸ்டெம் துறைகள், கல்வி மற்றும் மருத்துவம் போன்றவைகளில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்வது தான் இந்த மாதிரி பள்ளிகளோட நோக்கம். நெக்ஸ்ட்டு முதல்வரின் காலை உணவு திட்டம். இது 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் 15 மதுரையில். ஸோ இந்தியாவிலேயே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா, மாணவ மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்தல், பள்ளிகளில் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல், இடைநிற்றலை தடுத்தல், ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல், குறிப்பாக இரத்த சோகை குறைபாட்டை நீக்குதல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையினை குறைத்தல். ஸோ திட்டத்தின் அம்சங்கள் பார்க்கலாம். காலை உணவு வழங்குதல். அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. திட்ட விரிவுபடுத்துதல். முதற்கட்டமாக 1545 அரசு பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்பு 2023 ஆகஸ்ட் 25 முதல் மாநிலம் முழுவதும் உள்ள 30,995 பள்ளிகளை சேர்ந்த 18.5 லட்சம் மாணவிகளை உள்ளடக்கிய அரசு அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு 2024 ஜூலை 14 முதல் ஊரக பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் மேலும் 2.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். நெக்ஸ்ட்டு திட்டம் செயல்படுத்தும் முறை. ஸோ மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகளில் ஒருங்கிணைந்த சமையற்கூடங்கள் மூலம் பள்ளி சத்துணவு மையங்களை இணைத்து செயல்படுத்தப்படுகிறது. கிராம ஊராட்சி மற்றும் மலைப்பகுதி மையங்களில் சம்பந்தப்படுத்தப்பட்ட கிராம ஊராட்சி சுய உதவி குழு உறுப்பினர்கள் மூலம் செயல்படுத்தப்படுது திட்டம். நெக்ஸ்ட்டு கண்காணித்தல். இதுக்குன்னு தனியாக அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. கண்காணிப்பு குழுக்களும் மாநில அளவில், மாவட்டம், மாநகராட்சி, நகராட்சி, வட்டார அளவில் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பள்ளி அளவிலும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் நன்மைகள் பார்த்தோன்னா, மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும், பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும், இடைநிற்றல் தடுக்கப்படும், குழந்தைகளின் ஊட்டச்சத்து மேம்படும்.